வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனிஸ் ரொம்ப சுவாரஸ்யமானவ. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அடிமாட்டு விலையில கிடைக்கிற ஆனா கடன்ல தவிக்கிற சில நிறுவனங்கள். இன்னொரு பக்கம் எதிர்கால உலகத்துக்கான கனவுகளை விக்கிற ஆனா விலை ரொம்ப அதிகமா இருக்கிற சில நிறுவனங்கள். சூப்பர். அப்போ ஒரு இன்வெஸ்டரா இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம எதை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வேல்யூ அண்ட் டர்ன் அரவுண்ட் ஸ்டோரிஸ். அதாவது விலை குறைவா இருக்கு ஆனா பிசினஸ்ல ஒரு திருப்பம் வர வாய்ப்பு இருக்கிற நிறுவனங்கள். இதுல முதல் கம்பெனி ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஆமா, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் நிறுவனம். இதுல ஒரு நல்ல சீக்வென்ஷியல் ரிகவரி இருக்குன்னு சொல்றாங்களே. இருக்கு. சமீபத்திய காலாண்டுல ஒரு நல்ல மீட்சியை காட்டியிருக்காங்க. ஆனா அதோட வேல்யூவேஷன் பாருங்க, PE ரேஷியோ 48.1x இருக்கு. 48? அது ரொம்ப அதிகம். ஆமா, அதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ROE வெறும் 6% தான். 6% தானா? ஆமா, ஒரு 100 ரூபாய் முதலீட்டுக்கு வெறும் 6 ரூபாய் தான் லாபம். இது இந்த துறையில ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். இதனாலதான் DII, அதாவது நம்ம உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த பங்குகளை தொடர்ந்து வித்துட்டு வராங்க. அப்போ இதுல முதலீடு செய்யலாமா வேணாமா? நிபுணர்கள் இத அக்யூமுலேட் பண்ண சொல்றாங்க. மொத்தமா வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா சேருங்கன்னு அர்த்தம். மீட்சி இருந்தாலும் வேல்யூவேஷன் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வாவ். சரி, இந்த நிகழ்காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். அமரா ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி, EV கனவு. ஆமாம், இவங்க பேட்டரி தயாரிப்புல ஒரு ஜாம்பவான். இப்ப முழு வேகத்துல EV மற்றும் லித்தியம் அயன் பேட்டரி தயாரிப்புல இறங்கியிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபியூச்சர். இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம். PE ரேஷியோ 21x தான். அதோட முக்கிய போட்டியாளரான எக்ஸைட்க்கு விட இது குறைவு. அது மட்டும் இல்ல, இது கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ கம்பெனின்னு கேள்விப்பட்டேன். ஒரு கம்பெனி EV மாதிரி ஒரு புது துறைக்குள்ள போகும்போது கடன் இல்லாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஓஹோ. அதனாலதான் DIIகள், அதாவது உள்நாட்டு நிறுவனம், தங்களோட பங்குகளை இந்த கம்பெனில அதிகரிச்சிருக்காங்க. EV துறையில இவங்க ஜெயிச்சா வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அதனால நிபுணர்கள் இதை பை பண்ணலாம்னு சொல்றாங்க. சரி, அமரா ராஜா ஒரு பெரிய நிறுவனம், பெரிய கனவுகளோட இருக்கு. ஆனா உங்க லிஸ்ட்ல ஒரு சின்னஞ்சிறு நிறுவனமும் இருக்கு, ப்ளூ பெபிள் லிமிடெட். ஆமா, ப்ளூ பெபிள். இதோட மார்க்கெட் கேப் வெறும் 41 கோடி தானா? இது ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக். இவங்களோட கதை என்ன? இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கதை. இவங்க கார்ப்பரேட் ஆபீஸ்களுக்கு இன்டீரியர் டிசைன் செய்றவங்க. ஓகே. இப்போ திடீர்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் EPC ப்ராஜெக்ட்கள்ல இறங்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இது அவங்க செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறை. இது ஒரு ஆபத்தான முயற்சி மாதிரி தெரியுதே. நிச்சயமா. ஆனா இதுல சில பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கு. ஒன்னு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73.53%. ஆமா, அது ரொம்ப அதிகம். கம்பெனியை நடத்துறவங்களே அதுல பெரிய பங்கு வச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. ரெண்டாவது, இதுவும் ஒரு கடன் இல்லாத நிறுவனம். அதோட ROE 29.4% இருக்கு. இது ரொம்ப சிறப்பான ஒரு எண். ஆனா இதுல பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாரும் இல்லையே. FII, DII ஹோல்டிங்ஸ் 0வா இருக்கு. அதுதான் இதுல உள்ள ரிஸ்க். பெரிய ஆளுங்க யாரும் இன்னும் இந்த கம்பெனியை கவனிக்கல. வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் இந்த புது துறையில இவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இது அதிக ரிஸ்க் எடுக்க தயாராக உள்ள முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு பங்கு. ஓகே. அடுத்ததா, ஏற்றுமதியை நம்பி வேகமா வளரும் இன்னொரு நிறுவனம், HMA Agro Industries. ஆமா, இவங்க இறைச்சி ஏற்றுமதி, குறிப்பா எருமை இறைச்சி ஏற்றுமதியில ஒரு வலுவான இடத்துல இருக்காங்க. இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு படிச்சேன். ஆமாம், வெளிநாட்டு முதலீட்டாளருடன் தொடர்ந்து இந்த நிறுவனத்துல தங்களோட பங்குகளை அதிகரிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதோட வேல்யூவேஷன் பாருங்க, PE ரேஷியோ வெறும் 11.7x தான். ரொம்ப மலிவா இருக்கே. ஆமா, ப்ரொமோட்டர் கிட்ட 81%க்கும் அதிகமான பங்குகள் இருக்கு. வலுவான வளர்ச்சி, மலிவான விலை, இது ரெண்டும் சேரும்போது நிபுணர்கள் இத பை என்ன பாக்குறதுல ஆச்சரியம் இல்ல. சரி, இதுவரைக்கும் நம்ம ரிஸ்க் அதிகம் உள்ள பங்குகள், எதிர்கால வளர்ச்சியை நம்பி உள்ள பங்குகள்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பாதுகாப்பான முதலீட்டுக்கு வருவோம், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். கரெக்ட். சந்தை ஏற்றிறக்கமா இருக்கும்போது இது மாதிரி பங்குகள் கை கொடுக்கும். FMCG துறையிலிருந்து ஜோதி லேப்ஸ், உஜாலா, எக்ஸோ, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட்ஸ் தான். ஆமா, இது ஒரு நிலையான, கொஞ்சம் போர் அடிக்கிற பிசினஸ் மாதிரி தெரியலாம். ஆனா இங்கதான் பாதுகாப்பு இருக்கு. ப்ரொமோட்டர், FII, DII ஹோல்டிங்ஸ் எல்லாம் பல வருஷமா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அது நிறுவனத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. இதுவும் ஒரு கடன் இல்லாத நிறுவனம். மற்ற பெரிய FMCG நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இதன் PE ரேஷியோ 29.6x என்பது கொஞ்சம் குறைவுதான். அப்போ இது ஒரு நல்ல முதலீடா? இது ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டர். ஒரே நாள்ல பெரிய லாபம் கொடுக்காது, ஆனா வருஷக்கணக்கில் மெதுவா ஆனா உறுதியா உங்க பணத்தை வளர்க்கும். அதனால நிபுணர்கள் இதை ஹோல்ட் செய்ய சொல்றாங்க. அதாவது விற்கவும் வேணாம், அதிகமா வாங்கவும் வேணாம். கரெக்டா சொன்னீங்க. அப்போ இந்த துறையின் ராஜா கோல்கேட் பால்மோலிவின் நிலைமை என்ன?
50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஆனா அதோட பங்கு சமீபத்துல சரிஞ்சிருக்கு. இங்கதான் கோல்கேட்டோட சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. அதோட ROE, அதாவது மூலதனத்தின் மீதான வருமானம் 81%. 81? நம்பவே முடியலையே. ஆமா, அதாவது கம்பெனி தன்னோட மூலதனத்துல ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 81 ரூபாய் லாபம் பாக்குது. இது ஒரு அபாரமான செயல்பாடு. அப்புறம் ஏன் பங்கு விலை சரியுது? ஏன்னா வளர்ச்சி நின்றுச்சு. அவங்க ஏற்கனவே சந்தையில பெரிய இடத்துல இருக்கிறதால இதுக்கு மேல வேகமா வளர முடியல. தேவை குறைஞ்சிருக்கு. அதனால இது ஒரு பாதுகாப்பான பங்கு தான். ஆனா பெரிய வளர்ச்சிக்கு வாய்ப்பில்ல. அதனாலதான் நிபுணர்கள் இதையும் ஹோல்ட் செய்யவே பரிந்துரைக்கிறாங்க. சரி, அன்றாட பொருட்களை விட்டுட்டு நாட்டை உருவாக்கும் பெரிய நிறுவனங்களை பார்க்கலாம். உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை. முதல்ல டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். டாடா மோட்டார்ஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த வர்த்தக வாகனங்களுக்கான பிரிவு இது. நவம்பர் மாசத்துல இவங்களோட விற்பனை 29% அதிகரிச்சிருக்கு. அது நல்ல செய்தி தானே? நல்ல செய்திதான். ஆனா தனியா பிரிஞ்சதால இது அதிக கடனோட இருக்கு. அதனால கணக்குப்படி நஷ்டத்துல இயங்குற மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம், அதிக கடன் நஷ்டம்னு சொல்றீங்க. ஆனா நிபுணர்கள் இத பையன்னு பரிந்துரைக்கிறாங்க. இது எப்படி? அருமையான கேள்வி. இங்க தான் நாம கணக்குல வர்ற நஷ்டத்தை தாண்டி பார்க்கணும். இன்வெஸ்டர்ஸ் அதோட செயல்பாட்டு லாபத்தை, அதாவது EBITDA மார்ஜினை பார்க்கறாங்க. அது 12.2% உயர்ந்திருக்கு. சரி. நிறுவனம் வலுவான ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை உருவாக்குது. அதாவது எல்லா செலவும் போக கையில காசு மிச்சம் இருக்கு. இந்த துறையில உங்க தான் தலைவர். அதனால அதோட உண்மையான மதிப்பு வெளிவரும்னு சந்தன் நம்புது. ஆஹா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அடுத்த கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ். 2 நாள்ல 30% ஏற்றமா? என்ன நடந்ததாங்க? அதிசயம் இல்ல, ஆர்டர்கள். அவங்க கையில இப்போ 8000 கோடிக்கும் அதிகமான ஆர்டர்கள் இருக்கு. 8000 கோடியா? ஆமா, இது அடுத்த சில வருஷங்களுக்கான வருமானத்தை உறுதி செய்யுது. பவர் செக்டார்ல அரசாங்கம் பெரிய அளவுல முதலீடு செய்யறதால இவங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் கிடைக்குது. சீமென்ஸ், ABB மாதிரி பெரிய கம்பெனிகளோட ஒப்பிடும்போது அவங்களோட ஒப்பிட்டா இதோட வேல்யூவேஷன் ரொம்ப குறைவு. அதனால இது ஒரு தெளிவான பை ஃபார்வர்டை உருவாக்குது. கடைசியா பயோகான் நிறுவனத்தோட துணை நிறுவனமான சின்ஜீன் இன்டர்நேஷனல். சின்ஜீன் இவங்க பெரிய மருந்து கம்பெனிகளுக்கு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி சேவைகளை செஞ்சு கொடுக்கறாங்க. இதுல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு பயோலாஜிக்ஸ்னு ஒரு பிரிவுல இப்போ ஒரு மந்தநிலை ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்களோட லாபம், அதாவது மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதோட PE ரேஷியோ 56.4x ரொம்ப அதிகமா இருக்கே. அதுதான் இதுல உள்ள சிக்கல். விலை அதிகமா இருக்கு, ஆனா தற்காலிகமா லாபம் குறைஞ்சிருக்கு. DIAகள் பங்குகளை வாங்கினாலும் அதோட ROE குறைவா இருக்கு. அப்போ இதுக்கும் ஹோல்டு தானா? ஆமா, நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவசரப்பட வேணாம், அந்த லாபம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் வரை காத்திருக்கலாம். அதனால ஹோல்ட் ரேட்டிங். சரி, இந்த 10 பங்குகளின் ஒரு ஆழமான அலசலை இப்போ பார்த்தோம். விலை மலிவான பங்குகள், வளர்ச்சி பங்குகள், பாதுகாப்பான பங்குகள்னு ஒரு முழு ரவுண்டு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த அலசல் குறித்த உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்ததா நாங்க எந்த பங்கு ஆய்வு செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. இந்த உள்ளடக்கங்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் நிதி ஆலோசகரிடம் கலந்தாலோசிக்கவும். மீண்டும் சந்திப்போம்.